அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3. ஓகேங்களா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதுல வந்து 10 கேள்விகள் வந்து நமக்கு கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. ஓகேங்களா? சில டாபிக்ல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதீங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா மராத்தியர்கள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மராத்தியர்கள் பத்தி நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல இருக்கிற மராத்தியர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க கிளாஸ் போலாம். சோ இந்த கிளாஸ் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற மராத்தியர்கள் ஓகேங்களா பத்தி நம்ம பார்க்க போறோம் டீடைல்டா. ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம் என்ன கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல பார்த்ததே தான். ஓகேங்களா? சோ அதை விட கொஞ்சம் பிரீஃபா வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 7th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு உண்டான ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் மராத்தியர்கள் பத்தி கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? இதுல டீடைல்ல நம்ம பார்த்தறலாம். சோ இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா முகலாயர்களின் வீழ்ச்சியில் மராத்தியர் முக்கிய பங்கு வகித்தனர். சோ இதுக்கு முன்னாடி என்ன ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க? முகலாயர்கள். ஓகேங்களா? சோ அவங்களோட வீழ்ச்சிக்கு வந்து மராத்தியர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்தியாவின் மையப்பகுதியில் மராத்திய மாமன்னர் சிவாஜியின் தலைமையில் முகலாயர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் வெற்றி பெற்றார். ஓகேங்களா? தஞ்சாவூரில் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்திய தளபதி வெங்கோஜி ஓகேங்களா தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டார். சோ தஞ்சாவூரில் 1674ஆம் ஆண்டு தொடங்கிய மராத்தியரின் ஆட்சி 1832ஆம் ஆண்டு வரை இரண்டாவது சரபோஜி மன்னர் மரணம் வரை நீடித்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ மக்களின் இயல்பும் புவியியல் கூறுகளும். சோ மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி கொங்கணம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? மராத்தியர்கள் வாழ்ந்த பகுதி என்ன அழைச்சிருக்காங்க? கொங்கணம். செங்குத்தான மலைகளும் எளிதில் அணுக முடியாத பள்ளத்தாக்குகளும் பாதுகாப்பு அரண்களாக திகழ்ந்த மலைக்கோட்டைகளும் இராணுவ பாதுகாப்புக்கு உகந்தவையா இருந்திருக்கு மராத்தியர்களுக்கு. போர்ச் செயல்பாடுகளில் நீண்ட மரபை கொண்ட மராத்திய விசுவாசம், வீரம், ஒழுக்கம், தந்திரம், எதிரிகளை தாக்கும் ஆற்றல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார்கள். ஓகேங்களா? முன்னதாக பாமினி சுல்தான்களின் கீழ் செயல்பட்ட மராத்தியர் சிவாஜி காலத்தில் எழுச்சி பெற்றனர். சிவாஜி மறைவுக்கு பிறகு அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா, பீடார், பீரார் ஆகிய சுல்தான்களின் கீழ் செயல்பட்டனர். வலிமை மிகுந்த கடற்படையும் ஆபத்தான ஆயுதங்களையும் கொண்டிருந்த முகலாய இராணுவத்துடன் நேரடியாக மோதுவதை மராத்தியர்கள் தவிர்த்தனர். கொரில்லா தாக்குதல் முறை அவர்களின் வலிமையாக திகழ்ந்தது. மராத்தியர்கள் என்ன பண்ணாங்க? கொரில்லா தாக்குதல் முறையை பின்பற்றினாங்க. கொரில்லா தாக்குதல் அப்படின்னா மறைஞ்சிருந்து தாக்குறது. ஓகேங்களா? சோ இரவு நேரங்களில் திடீரென மின்னல் வேகத்தில் தாக்குதல்களை திட்டமிடுவதிலும் நடத்துவதிலும் திறமை கொண்டிருந்தாங்க மராத்தியர்கள். ஓகேங்களா? மேலும் மேலதிகாரியின் உத்தரவுக்கு காத்திருக்காமல் போர் சூழலை கருத்தில் கொண்டு வழிமுறைகளை மாற்றி செயல்படுத்தும் திறமையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. பக்தி இயக்கமும் அதன் தாக்கமும். ஓகேங்களா? சோ பக்தி இயக்கம் பரவியதன் மூலமாக மராத்தியரிடம் ஒற்றுமை உணர்வு மேலோங்கியது. துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர் ஆகியோர் பக்தி இயக்கத்தின் முன்னோடிகளாக திகழ்ந்திருக்கிறாங்க. மராத்தி மொழியில் பாடப்பட்ட பக்தி பாடல்கள் சமூகத்தில் வாழ்ந்த மக்களிடையே பிணைப்பை ஏற்படுத்துது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிற காரணங்கள். வேற என்னென்ன காரணங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னா பீஜப்பூர், கோல்கொண்டா அரசுகள் கலைந்த சூழலில் மராத்தியர் ஒன்றிணைந்து தங்களுடைய வாழ்க்கைக்காக போராட வேண்டிய உந்துதலை பெற்றனர். பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் ஆகிய சுல்தான்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தக்கான போர்களின் காரணமாக முகலாயர்களின் கருவூலம் காலியாகிறது. தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை தனது தலைமையின் கீழ் ஒன்று திரட்டி சிவாஜி ஒரு வலுவான அரசை நிறுவினாரு. அந்த அரசுக்கு ராய்கர் தலைநகரமாக விளங்கியது. ஓகேங்களா? ராய்கர் தான் தலைநகர். ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிவாஜி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? மராத்தியர்கள்ல ஃபர்ஸ்ட் வர்றது சிவாஜி.
1627 1680 முடியும் ஒரு ஆட்சி புரிகிறார். பாருங்க, ஜூனார் என்ற இடத்திற்கு அருகே ஷிவ்னர் என்ற பகுதியில் ஷாஜி போன்ஸ்லே மற்றும் அவரது முதல் மனைவி ஜீஜாபாய்க்கு மகனாக சிவாஜி பிறக்கிறார். தாய் வழியில் தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களின் வழித்தோன்றல்களாகவும் தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்களின் வழித்தோன்றல்களாகவும் ஷாஜி போன்ஸ்லே விளங்கியிருக்கிறாரு. அகமது நகர் அகமது ஷாவின் அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிக் அம்பர் என்பவரின் கீழ் ஷாஜி போன்ஸ்லே சேவை புரிந்திருக்கார். மாலிக் அம்பர் மறைவுக்கு பிறகு அரசியலில் ஈடுபட்ட ஷாஜி போன்ஸ்லே அகமது நகர் முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பிறகு பீஜ்பூர் சுல்தானிடம் தன் பணியை தொடர்றார். பூனாவில் இருந்த ஷாஜி போன்ஸ்லேவின் ஜாகிர்தாரரான தாத்தாஜி கொண்டதேவ் என்பவரின் பராமரிப்பில் சிவாஜியும் அவரது தாயும் விடப்படுறாங்க. ஓகேங்களா. பூனாவை சுற்றி இருந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அனுபவமும் அறிவும் வலிமையும் கொண்ட மாவலிக்கை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் தலைவர்களின் நன்மதிப்பை சிவாஜி பெறுறார். மத துறவிகளாக விளங்கிய ராம்தாஸ் துக்காராம் ஆகியோருடன் சிவாஜியும் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். துறவி ராம்தாஸ் அவர்களை சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்துறார். நெக்ஸ்ட் பாருங்க, ராணுவ வெற்றிகள். சிவாஜியோட ராணுவ வெற்றிகள். சிவாஜி தனது 19ஆம் வயதில் முதல் ராணுவத்தில் ஈடுபாடு காட்ட தொடங்குகிறாரு. 1646ல தோர்னா கோட்டையை பீஜ்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றார். ஓகேவா. தோர்னாவில் இருந்து 5 மைல் தொலைவில் இருந்த ராய்க்கல் கோட்டையையும் கைப்பற்றி மீண்டும் முழுமையாக அதை கற்றார். 1647ல தாத்தாஜி கொண்டதேவ் மறைந்த பிறகு தமது தந்தையின் நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை சிவாஜி பெறுறாரு. அதனைத் தொடர்ந்து பாராமதி, இந்தபுரம், புரந்தர், கொண்டானா ஆகிய கோட்டைகளும் அடுத்தடுத்து அவரது நேரடி கட்டுப்பாடு கீழே வருது. ஓகேங்களா. அந்த பகுதியில் இருந்த கல்யாண் என்ற முக்கிய நகரையும் மராத்தியர் முன்பே கைப்பற்றி இருந்தனர். நெக்ஸ்ட் பாருங்க, பீஜப்பூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறுமிப்படுத்தி சிறையில் அடைச்சிடுறார். ஓகேங்களா. தக்காணத்தின் முகலாய அரசப்பிரதியாக இருந்த இளவரசர் மூராத் உடன் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் முகலாய சேவையில் சேர விருப்பம் தெரிவிக்கிறாரு. 1649ஆம் ஆண்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் பீஜப்பூர் சுல்தான் ஷாஜியை விடுதலை செய்கிறார். 1649 முதல் 1655 வரை இராணுவ செயல்பாடுகளில் ஈடுபட்டதிலிருந்து சிவாஜி விலகி இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் தனது அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்திட்டு இருக்கிறாரு சிவாஜி. 1656ஆம் ஆண்டு முதல் சிவாஜி தனது இராணுவ செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குறாரு. சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி என்ற இடத்தை கைப்பற்றாரு. இந்த குறிப்பிடத்தக்க வெற்றியால் அவர் மராத்தியரின் மத்தியில் பிரபலம் ஆகிறார். இளைஞர்கள் அவரது இராணுவத்தில் இணைகிறார்கள். ஜாவ்லி என்ற இடத்திலிருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் என்ற புதிய கோட்டை கட்டப்பட்டது. பீஜப்பூருக்கு எதிரான மோதல். ஓகேவா. 1656 நவம்பர் மாதம் பீஜ்பூரில் முகமது அடில் ஷா மரணம் அடைகிறார். 18 வயதான இளைஞர் 2ஆம் அடில் ஷா என்ன பண்றாரு? 2ஆம் அடில் ஷா அடுத்து பொறுப்பேற்கிறாரு. 1657ஆம் ஆண்டு பீடார், கல்யாணி, புரந்தர் ஆகியவற்றை அவுரங்கசீப் கைப்பற்றார். எனவே பீஜ்பூர் சுல்தானும் சிவாஜியும் அவுரங்கசீப்புடன் சமரம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுது. அந்த நேரத்தில் ஷாஜகான் நோய்வாய்ப்படுறாரு. தில்லியில் அவரை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வருவது என்பதில் போட்டி நிலவியது. அவுரங்கசீப் ஆட்சியை கைப்பற்றி தில்லி வந்தார். ஓகேவா. அவுரங்கசீப் என்ன பண்றாரு? ஆட்சியை கைப்பற்றி தில்லிக்கு வராரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சிவாஜி வடக்கு கொங்கணம் மீது போர் தொடுத்து கல்யாண், பிவாண்டி, மாகுலி கோட்டைகளை கைப்பற்றார். இஷ்டம் பார்க்க போறது சிவாஜி மற்றும் அப்சல் கான் 1659ஆம் ஆண்டு நடக்குது. முகலாயரிடமிருந்து எந்த ஆபத்தும் இல்லை என்பதால் பீஜப்பூர் சுல்தான் சிவாஜி மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்கிறாரு. அப்சல் கான் பெரும் படையுடன் அப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டார். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை ஓகேவா சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக அவர் சூளுரைத்தார். ஆனால் மலைப்பாங்கான பகுதியில் சண்டையிடுவது அவருக்கு சிரமமாக இருந்தது. சூழ்ச்சி மூலமாக சிவாஜியை வீழ்த்த நினைத்தார். ஆனால் அதிலும் தோல்வியே கிடைத்தது. தெற்கு கொங்கணம் மற்றும் கோல்ஹாப்பூர் மாவட்டங்களை தாக்கிய மராத்திய படைகள் பன்ஹாலா கோட்டையை கைப்பற்றின.
பீஜப்பூர் சுல்தான் தாமே இந்த படைகளுக்கு தலைமை தாங்கினார். ஓகேங்களா, இந்த போர் சுமார் ஓராண்டு காலம் நீடித்தது. ஒரு வருஷம் இந்த போர் நடந்திருக்கு. ஆனாலும் எந்த பகுதியையும் வெல்ல முடியவில்லை. இறுதியாக பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சிவாஜி தமது ஆளுகையின் கீழ் உள்ள பகுதிகளின் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சிவாஜி மற்றும் முகலாயர்கள். ஓகேங்களா, 1658 ஜூலை மாதம் என்ன பண்றாங்க, அவுரங்கசீப் வந்து அரியணை ஏறுறாரு. சிவாஜியை அடக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு 1660ஆம் ஆண்டு செயின்ட் கான் ஓகேவா தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்படுறாரு. சிவாஜி ஒரு தைரியமான திட்டத்தை வகுக்கிறாரு. ஒரு இரவு நேரத்தில் பூனாவுக்கு 400 படை வீரர்களுடன் திருமண குழுவினர் போல சென்ற அவர் செயின்ட்கானின் இல்லம் மீது தாக்குதல் நடத்துறார். ஓகேவா, இதனால் 1663 டிசம்பர் மாதம் அவுரங்கசீப் செயின்ட்கானை தக்காணத்தில் இருந்து திரும்ப அழைத்து கொண்டார். சிவாஜி மற்றும் ஜெய்சிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அரபிக்கடல் பகுதியில் முகலாயரின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய சூரத் நகரை குறிவைத்து 1664ஆம் ஆண்டு சிவாஜி தாக்குதல் நடத்துறார். ஓகேங்களா, அவரது படை வீரர்கள் நகரை சூறையாடுறாங்க. சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் பீஜ்பூரை இழுப்பதற்காகவும் ரஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் வந்து அனுப்புறார். அப்பொழுது இளவரசர் மூவாசம் அப்படிங்கிறவர் தக்காணத்தின் ஆளுநராக பதவி வகிச்சு வந்திருக்கார். அனைத்து தரப்புகளில் இருந்தும் சிவாஜியை சுற்றி வளைக்க ஜெய்சிங் விரிவான திட்டம் வகுக்கிறார். ஓகேங்களா, ராய்கர் கோட்டையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. 1665 ஜூன் மாதம் புரந்தர் கோட்டையை படையில் சுற்றி வளைத்தன. சிவாஜியின் தீரமான வீரதீர தற்காப்பு பலன் தரவில்லை. இதனை உணர்ந்த சிவாஜி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள முடிவு செய்கிறார். 1665 ஜூன் 11ஆம் தேதி ஏற்பட்ட புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜிக்கு அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வைத்துக் கொள்ள அனுமதி கிடைத்தது. ஸோ புரந்தர் உடன்படிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அது எப்போ ஆகுது, 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த புரந்தர் உடன்படிக்கை அப்படிங்கிறது என்னது, சிவாஜிக்கு அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வைத்துக் கொள்ள அனுமதி வழங்குறது. ஓகேவா, மன்சப்தாராக செயல்பட்டு பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவாஜியோட ஆக்ரா பயணம் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, முகலாய அரசவையை பார்வையிடுமாறு சிவாஜியிடம் ஜெய்சிங் வந்து என்ன பண்றாரு, வற்புறுத்துறாரு. சிவாஜியிடம் அதிக நம்பிக்கை வார்த்தைகளை கூறிய ஜெய்சிங் தலைநகரில் சிவாஜியின் பாதுகாப்புக்கு தாமே உறுதியளிக்கிறாரு. 1666 மே மாதம் சிவாஜியும் அவரது மகன் சாம்பாஜியும் ஆக்ராவை வந்தடைந்தனர். ஆனால் அவர்களுக்கு அவமரியாதை காத்திருந்தது. சிறுமைப்படுத்தப்பட்ட அவர் கொதித்தெழுந்து மன்னரை கண்டித்து பேசுறாரு. சிறையில் அடைக்கப்பட்ட சிவாஜி பழக்கூடை ஒன்றில் ஒளிந்து கொண்டு அங்கிருந்து தப்பித்ததாக கூறப்படுகிறது. 1666ஆம் ஆண்டு முதல் சிவாஜி தீவிர போர் கொள்கைகளை கடைபிடிக்கலானார். அதனால் மராத்திய வீரர்கள் புதிய வெற்றிகளை பெற்றனர். வடமேற்கே ஆப்கன் எழுச்சி காரணமாக அதில் கவனம் செலுத்திய முகலாயர்களுக்கு சிவாஜியை சமாளிக்க முடியவில்லை. தனது உள் நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்வதில் சிவாஜி ஈடுபாடு காட்டினார். இளவரசர் மூவாசம் தக்காணத்தின் அரச பிரதிநிதி மிகவும் வலுக்குறைந்ததும் சோம்பலுடனும் இருந்தார். ராஜா ஜஸ்வந்த் சிங் சிவாஜியுடன் நட்பு பாராட்டுறாரு. மன்சப்தார் 5000 என்ற படிநிலைகளில் சாம்பாஜி நியமிக்கப்பட்டார். அடுத்த பிறகு முகலாயருடன் மோதல். ஓகேவா, 1670 நடக்குது. பீகாரில் சிவாஜிக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட ஜாகிர் நிலத்தின் ஒரு பகுதியை அவுரங்கசீப் எடுத்துக்கொண்டார். இதனால் கோபமடைந்த சிவாஜி முகலாயர் சேவையில் இருந்த தனது படைகளை திரும்ப அழைத்துக் கொண்டார். புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜி தான் இழந்த கோட்டைகளை திரும்பவும் மீட்டுக் கொண்டார். 1670ஆம் ஆண்டு மேற்கு கடற்கரையோரத்தின் முக்கிய துறைமுகமான சூரத்தை அவர் மீண்டும் கைப்பற்றாரு. 1672ஆம் ஆண்டு சூரத்திலிருந்து சவுத் எனப்படும் 1/4 வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றனர். அடுத்தது அரியணை ஏறுதல். ஓகேங்களா, 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறுறார். ஓகேவா, சத்ரபதி ஓகேவா என்ற பட்டத்தை சூடுறாரு சிவாஜி.
தக்கான போர் முயற்சிகள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தக்கான போர் முயற்சிகள். 1676ஆம் ஆண்டு தெற்கு பகுதியில் சிவாஜி தனது வெற்றியை துவக்கிறார். கோல்கொண்டா சுல்தானுடன் ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாரு. இதற்கு கைமாறாக சிவாஜி சில பகுதிகளை தருவதாக உறுதியளித்தார். செஞ்சி, வேலூர் ஆகியவற்றை கைப்பற்றிய அவர் அடுத்திருந்த தனது தந்தை ஷாஜிக்கு சொந்தமான பகுதிகளையும் சேர்த்து கொண்டார். சகோதர உறவிலான வெங்கோஜியை அல்லது எக்கோஜி அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கோஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு அவர் பணித்தார். மதுரை நாயக்கர்களுக்கு பெரும் தொகையை கப்பம் தரவும் உறுதியளிக்கிறார் சிவாஜி. கர்நாடக முற்றுகை முயற்சிகள் சிவாஜிக்கு பெருமையையும் புகழையும் கொடுத்தன. புதிதாக கைப்பற்றிய செஞ்சி அவருக்கு பிறகு பொறுப்பேற்றவர்களுக்கு இரண்டாம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது. சிவாஜியின் கடைசி நாட்கள். சிவாஜியின் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியானவையாக இல்லை. ஓகேவா, அவரது மூத்த மகன் சாம்பாஜி அவரை கைவிட்டு விட்டு முகலாய முகாமில் இணைஞ்சிடுறார். சாம்பாஜி திரும்பிய போது அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டு பன்ஹாலா கோட்டைக்கு அனுப்பப்படுறார். அடுத்தடுத்த போர்கள் சிவாஜியின் உடல்நலத்தை பாதித்தன. அவர் தனது 53வது வயதில் 1680ஆம் ஆண்டு காலமாகிறார் சிவாஜி. அவரது மறைவின் போது மேற்கு தொடர்ச்சி மலைகள், கல்யாண் மற்றும் கோவா இடையிலான கொங்கண பகுதி ஆகியன சிவாஜி அரசின் கீழ் இருந்தன. ஓகேங்களா, தெற்கில் பெல்காம் தொடங்கி துங்கபத்திரை நதிக்கரை வரை மேற்கு கர்நாடகாவை உள்ளடக்கிய பகுதிகள் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. அவரது மரணத்தின் போது வேலூர், செஞ்சி மற்றும் இதர சில மாவட்டங்கள் பற்றிய விஷயத்தில் தீர்வு காணப்படவில்லை. ஓகேங்களா, சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்களோட நிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, சிவாஜி மறைந்த ஓராண்டுக்கு பிறகு அவரது மூத்த மகன் சாம்பாஜி மராத்திய இராணுவத்திற்கு தலைமையேற்று முகலாய பகுதிக்குள் நுழைந்து பீகாரில் பகதூர்பூரை கைப்பற்றி அங்கிருந்த சொத்துக்களை கைப்பற்றார். இதனால் ஆத்திரமடைந்த அவுரங்கசீப் மேவாரை சேர்ந்த ரஜபுத்திரர்களுடன் சமரசம் மேற்கொண்டு தக்கான பகுதிக்குள் படைகளை வழிநடத்தி செல்றாரு. 1686 பீஜ்பூரும் 1687 கோல்கொண்டாவும் வெல்லப்பட்டன. அவுரங்கசீப் வென்றார். தன்னுடன் மல்லுக்கட்டும் தனது மகன் இளவரசன் 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக சாம்பாஜிக்கு தண்டனை கொடுப்பதே அவுரங்கசீப்பின் அடுத்த இலக்காக இருந்தது. 1689 முகலாய படை சாம்பாஜியை சிறைப்பிடித்து கொன்றது. சாம்பாஜியும் கொன்றாங்க. சாம்பாஜியின் மறைவு மராத்தியரை முடக்கவில்லை. அவரது இளவல் ராஜாராம் செஞ்சிக்கோட்டையிலிருந்து சண்டையை தொடங்கினார். இந்த மோதல் பல ஆண்டுகள் நீடித்தது. ராஜாராம் 1700 மரணம் அடைந்த பிறகு அவரது மனைவி தாராபாய் தலைமையில் போராட்டம் தொடர்ந்தது. கைக்குழந்தை சார்பாக செயல்பட்ட தாராபாய் 50,000 வீரர்கள் அடங்கிய குதிரைப்படை மற்றும் கடற்படையை ஹைதராபாத் அரசுக்கு எதிராக போர் தொடுக்க அர்ப்பணித்தார். ஓகேங்களா, அதன் விளைவாக தலைநகர் சூறையாடப்பட்டது. இதன் காரணமாக அருகிருந்த மசூலிப்பட்டினம் துறைமுகத்தில் வர்த்தகம் பல ஆண்டுகளுக்கு பாதிக்கப்படுது. 1707 அவுரங்கசீப் மறைந்த போது மராத்தியர் பல கோட்டை கொத்தளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். ஓகேங்களா, ஸோ அவுரங்கசீப்பின் மரணத்துக்கு பிறகு சாம்பாஜியின் மகன் சாஹு விடுதலையாகி மராத்தியரின் அரியணையை அலங்கரித்தார். தாராபாய் இதை எதிர்த்தார். அதன் பின் உள்நாட்டு கழகம் வெடித்தது. அவங்களுக்குள்ளவே சண்டை போடுறாங்க. அதில் ஷாஹு என்ன பண்றாரு, வெற்றி பெற்று 1708 அரியணையில் அமர்ந்தார். அரியணை ஏறிய பிறகு பாலாஜி விஸ்வநாத் அவருக்கு ஆதரவாக இருந்தார். அதற்கு நன்றி கடனாக பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாவாக 1713 நியமிக்கிறாரு. பின்னர் ஷாகு என்ன பண்றாரு, சதாராவுக்கு ஓய்வெடுக்க சொல்றாரு. பூனாவில் இருந்து பேஷ்வா ஆட்சி செய்ய தொடங்கினார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, கோல்காப்பூரை தலைநகராக கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்துறாங்க. இவங்கதான் தாராபாய். ராஜாராமின் 2வது மனைவி ராஜாபாய், அவரது மகன் 2ஆம் சாம்பாஜி, தாராபாய் மற்றும் அவரது மகன் ஆகியோரை 1714ஆம் ஆண்டு சிறைப்பிடிக்கிறாரு. 2ஆம் சாம்பாஜி கோல்காப்பூரில் அரியணை ஏறினார். ஷாகுவின் அதிகாரத்தை அவர் ஏற்க வேண்டியிருந்தது. ஷாகு 1749 மறைந்த பிறகு ராமராஜா அரியணை ஏறுறாரு.
அவர் பேஷ்வாவுடன் ஒப்பந்தத்தை எட்டியதால் தலைமை பொறுப்பை அடைந்தார். தாராபாய் இதனால் ஏமாற்றம் அடைகிறாங்க. 1761 தாராபாய், 1777 ராமராஜா ஆகியோர் மரணம் அடைகிறாங்க. ராமராஜாவின் தத்து புதல்வரான இரண்டாவது ஷாபு 1808 மரணம் அடையும் வரை பெயருக்கு மன்னராக ஆட்சியில் இருக்கிறார். ஓகேங்களா. அவரது மகன் பிரதாப் சிங் அடுத்து அரியணை ஏறுறாரு. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டி 1839 அவரை பிரிட்டிஷ் அரசு ஆட்சியிலிருந்து நீக்குது. பிரதாப் சிங் ஒரு சிறை கைதியாக 1847 மரணம் அடைகிறார். அவரது இளவல் ஷாஜி அப்பா ஷாஹிப் இரண்டாம் ஷாஹி 1839 அரசராக பிரிட்டிஷ் அரசால் பதவியில் அமர்த்தப்படுறாரு. தனக்கு பின் ஆள்வதற்கு ஒருவருமற்ற நிலையில் இரண்டாம் ஷாஹி 1848 மரணம் அடைகிறார். ஓகேங்களா. அடுத்தது பார்க்க போறது சிவாஜி ஆட்சியில மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது. ஓகேங்களா. ஸோ மத்திய அரசு, சிவாஜி பெரிய போர் வீரர் மட்டுமல்ல, ஒரு நல்ல நிர்வாகியும் கூட. அன்றாட நிர்வாகத்தில் தனக்கு உதவுவதற்காக ஒரு ஆலோசனை சபையை அவர் வைத்திருந்தார். அதுதானே சொல்றோம் அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்றோம். என்ன அழைக்கப்பட்ட இந்த சபையில் 8 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தனர். அந்த சபையின் செயல்பாடு ஆலோசனை கூறுவதற்காகவே அமைக்கப்பட்டது. முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி நாட்டின் பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது இவரின் முக்கிய கடமை. அடுத்து பார்த்தீங்கன்னா அமர்த்தியா அல்லது நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கைப்பொங்கிடுவது இவரது வேலை. வாக்கிய நாவிஸ் அல்லது மந்திரி, ஓகேவா, இவங்க என்ன வேலை அப்படின்னா அரசின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரிக்கிறது இவங்க வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுமந்த், ஓகேவா, அல்லது டாப்பீர் அப்படிங்கிறது அல்லது வெளியுறவு செயலர் அப்படின்னு சொல்லலாம். மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களிலும் ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க இவங்க. பிற நாடுகளின் தூதரர்களையும் பிரதிநிதிகளையும் வரவேற்கும் பொறுப்பும் இவங்களுக்கு இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா சச்சிவ் அல்லது சுருநாவிஸ் அல்லது உள்துறை செயலர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வேலை என்னன்னா அரசின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனித்துக் கொண்டதோடு வரைவுகளை திருத்தும் அதிகாரமும் கொண்டிருந்தார்கள். பர்கானாக்களின் கணக்குகளையும் அவர் சரிபார்த்தார்கள். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்டிட் ராவ் அல்லது தனத்தியாசகா அல்லது சதர், ஓகேவா, அல்லது முதாசிப் அல்லது மத தலைவர், ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட வேலைன்னா மதம் தொடர்பான சடங்குகளுக்கு தான தர்மங்களுக்கு பொறுப்பேற்றிருந்தார்கள். சமூக சட்டத்திட்டங்கள் மற்றும் பொது ஒழுக்க நடைமுறைகளை நெறிப்படுத்துவதற்கு அவர் நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. அடுத்தது யாரோ பார்த்தீங்கன்னா நியாயதீஷ் அல்லது தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. மற்றும் இராணுவ குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு இவங்க பொறுப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி, ஓகேவா. இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு, அமைப்பு ரீதியாக பராமரிப்பது, இராணுவத்தை நிர்வகிப்பது ஆகியவற்றை கவனித்துக் கொண்டாங்க. இந்த மாதிரி 8 பேர் இருந்திருக்கிறாங்க, ஓகேவா, அவங்களுடைய அமைச்சரவையில். நியாயதீஷ் மற்றும் பண்டிட் ராவ் தவிர அமைச்சர்கள் அனைவரும் இராணுவத்தை வழிநடத்துவதற்கு தலைமை ஏற்பதோடு பயணங்களுக்கும் தலைமை ஏற்க வேண்டும். அனைத்து அரசு கடிதங்கள், ஆவணங்கள், ஒப்பந்தங்கள் ஆகியன அரசர் பேஷ்வா ஆகியோரின் லட்சணையையும் மற்றும் தனத்தியாஷா நியாயதீஷா சேனாதிபதி தவிர்த்த 4 அமைச்சர்களின் ஒப்புதல்களையும் பெற வேண்டும். பல அமைச்சர்கள் கீழ் 18 அரசு துறைகள் இருந்தன. ஓகேங்களா. மாகாண அரசு ஃபர்ஸ்ட் பார்த்தது மத்திய அரசு பார்த்தோம். அடுத்தது மாகாண அரசு. நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை 4 மாகாணங்களாக பிரிச்சிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வைஸ்ராய் எனப்படும் அரசு பிரதிநிதியை அமர்த்துறாரு. மாகாணங்கள், ஓகேவா, பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்படுது. ஜாகீர் வழக்கும் நடைமுறை ஒழிக்கப்பட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொக்கமாக பணம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருவாய் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பும் எந்த ஒரு அதிகாரிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சொத்துக்கள் மூலமாக கிடைத்த வருவாய் மட்டுமே அவருக்கு உரியது. அதனுடன் தொடர்புடைய மக்களுடன் அந்த அதிகாரிக்கு எந்த தொடர்பும் இருந்ததில்லை. ஓகேங்களா. எந்த பதவியும் பரம்பரையானதில்லை, ஓகேவா. எந்த பதவியும் பரம்பரை பதவியை கொடுக்கல.
பிராந்தியத்தின் செயல்பாடுகளுக்கான மையமாக கோட்டை அமைந்திருந்தது. பாரம்பரியப்படி கிராமம் என்பது நிர்வாக நடைமுறையின் கடைசி அலகாக இருந்தது. அடுத்தது வருவாய் நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது? சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக, உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது. நிலம் அளவீடு செய்யப்பட்டு மதிப்பிடப்பட்டது. மொத்த உற்பத்தியில் அரசின் உரிமையான 30% நிர்ணயிக்கப்பட்டு அது பணமாகவோ பொருளாகவோ செலுத்தப்பட்டது. பின்னர் அந்த வரி 40% அதிகரிக்கப்பட்டது. செலுத்த வேண்டிய வரித்தொகை தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. பஞ்சகாலத்தில் அரசு பணத்தையும் உணவு தானியங்களையும் உழவர்களுக்கு முன்பணம் அல்லது முன்பொருளாக கொடுத்தது. பின்னர் அவற்றை அவர்கள் தவணைகளில் திரும்ப செலுத்த வேண்டும். விவசாயிகள் கால்நடை வாங்க, விதைப்புக்காக, இன்ன பிற தேவைகளுக்காக கடன்கள் வழங்கப்பட்டது. அடுத்த பிறகு சவுத் மற்றும் சர்தேஷ் முகி அப்படின்னு என்ன? அரசு வசூலிக்கும் வருவாய் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லாத நிலையில் சவுத் சர்தேஷ் முகி என 2 வரிகளை தனது சாம்ராஜ்யத்தின் அண்டை பகுதியிலான முகலாய மாகாணங்களிடமிருந்து பீச்பூர் சுல்தானிடமிருந்தும் கைப்பற்றப்பட்ட பகுதியில் இருந்தும் சிவாஜி வசூலிக்கிறார். மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 1/4 சவுத் என வசூலிக்கப்பட்டது. சவுத் அப்படிங்கிறது வரி. ஓகேங்களா? சர்தேஷ் முக் என்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% சர்தேஷ் முகி என்னும் வரி மூலம் பெற்றார். தேசாய்கள் தேஷ்முக்குகளின் பிரதம தலைமையாக சர்தேஷ்முக் திகழ்ந்தார். மரபு வழியாக தனது நாட்டின் சர்தேஷ்முக்காக சிவாஜி விளங்கினார். இராணுவ அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, சிவாஜி நிலையான இராணுவத்தை கொண்டிருந்தார். ஜாகீர்களை வழங்குவதையும் மரபு வழியாக செயல்படும் நியமனங்களையும் அவர் ஊக்கப்படுத்தவில்லை. ஓகேங்களா? படை வீரர்களுக்கு வீடு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு முறைப்படி ஊதியம் வழங்கப்பட்டது. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை என இராணுவத்தில் 4 பிரிவுகள் இருந்திருக்கு. கொரில்லா போர் முறையில் வீரர்கள் சிறந்து விளங்கிய போதிலும் பாரம்பரிய போர் முறையிலும் அவர்கள் பயிற்சி பெறுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது காலாட்படை ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள் என பிரிக்கப்பட்டது. 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு நாயக் தலைமை வகித்தார். ஓகேங்களா? ஒவ்வொரு படைப்பிரிவிலும் 25 குதிரைப்படை வீரர்கள் சார்ஜென்ட் பகுதிக்கு இணையான தகுதியில் ஹெவில்தார் தலைமையில் கீழ் செயல்பட்டனர். ஒரு ஜமால்தாரின் கீழ் 5 ஹவில்தார் செயல்பட்டனர். 10 ஜமால்தார்களின் தலைவராக ஒரு ஹகாரி திகழ்ந்தார். சாரி நௌபத் குதிரைப்படையின் தலைமை தளபதி ஆவார். ஓகேங்களா? ஒவ்வொரு குதிரைப்படையும் 2ஆக பிரிக்கப்படுது. அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்கள் பர்கீர்கள் என்றும், தாங்களாகவே குதிரைகளை ஏற்பாடு செய்து கூலிக்கு வேலை செய்யும் வீரர்கள் ஷவுலேதார்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். இது தவிர நீர் கொண்டு செல்லும் குதிரைப்படை வீரர்களும் குதிரைகளுக்கு லாடம் கட்டுபவர்களும் இருந்திருக்காங்க. அவங்க இராணுவ நிர்வாகத்துக்கு கீழே. ஓகேங்களா? அடுத்தது நீதி. ஓகேங்களா? ஸோ நீதி நிர்வாகம் மரபு வழிப்பட்டதாக இருந்தது. நிரந்தரமான நீதிமன்றங்களோ நீதி வழிமுறைகளோ இல்லை. விசாரணை முறை அனைவருக்கும் பொதுவாக இருந்தது. கிராமங்களில் பஞ்சாயத்து நடைமுறை இருந்தது. கிரிமினல் வழக்குகளை பட்டேல்கள் விசாரித்தார்கள். சிவில் கிரிமினல் வழக்குகளுக்கான மேல்முறையீடுகளை தலைமை நீதிபதி நியாயதீஷ் சுமிதிகளின் ஆலோசனைகளோடு விசாரித்தார்கள். ஓகேங்களா? ஹாஜிர் மஸ்லிம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தது. அப்ப அந்த காலத்துலயும் அது மேல்முறையீடு அதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பேஷ்வா ஆட்சி. அடுத்தது 1713 இருந்து 1818 முடியும். பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி என்பவர் சிவாஜியின் அமைச்சரான அஷ்டபிரதிதான் அமைப்பின் முதன்மையானவர்கள். ஓகேவா? அப்படி நம்ம பார்த்தோம். ஓகேவா? 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாக்கள் அதிக அதிகாரங்களை பெற்று ஆட்சி புரிகிறாங்க. பாலாஜி விஸ்வநாத் என்பவர் ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா ஆவார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா? இவருடைய ஆட்சிக்காலம் 1713 இருந்து 1720 முடியும். உள்நாட்டு போரால் சிக்கலில் இருந்த அரசை கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஷாகுக்கு பாலாஜி விஸ்வநாத் உதவுறாரு. மேற்கு கடற்கரையோரத்தில் கனோஜி ஆங்கிரே அதிக அதிகாரம் படைத்த கடற்படை தளபதியாக திகழ்கிறாரு. உள்நாட்டு போரின் போது கனோஜி ஆங்கிரே
தாராபாய்க்கு ஆதரவு தெரிவித்தார். ஐரோப்பியரால் ஏற்படும் ஆபத்தை பற்றி அவருக்கு எடுத்துரைத்த பேஷ்வா ஷாஹுவிடம் தனக்குள்ள விசுவாசத்தை உறுதி செய்கிறாரு. ஜாகீர்களை வழங்கும் நடைமுறை மீண்டும் வழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பேஷ்வாவின் பதவி மரபு சார்ந்ததாக ஆனது. ஓகேவா. முதலாம் பாஜிராவ் 1720 1740 முடியும், 20 ஆண்டுகள். ஓகேவா. ஸோ பாலாஜி விஸ்வநாத்துக்கு பிறகு அவரது மகன் முதலாம் பாஜிராவ் 1720 மன்னர் ஷாகுவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். ஓகேவா. ஹைதராபாத் நிஜாம் மால்வாவின் ரஜபுத்திர ஆளுநர், குஜராத் ஆளுநர் ஆகியோரை வீழ்த்தி மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை பாஜிராவ் மேம்படுத்துகிறார். முகலாயரின் கட்டுப்பாட்டில் இருந்து பந்தேல்கண்டை அவர் விடுவிக்கிறார். அதனால் மராத்தியருக்கு அதன் ஆட்சியாளரிடமிருந்து 1/3 பகுதிகள் தாரை வார்க்கப்பட்டது. ஓகேங்களா. பேஷ்வாவுக்கு சிம்மசுபமாக விளங்கிய தலைமை தளபதி திரிம்பக்ராவ் 1731 பரோடா அருகே தபா என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறார். தலைமை தளபதியின் பதவியையும் பேஷ்வா ஏற்றுக்கொண்டார். 1731 ஏற்பட்ட வார்னா ஒப்பந்தத்தின்படி ஷாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கோல்காப்பூரின் சாம்பாஜிக்கு நெருக்குதல் அளிக்கப்பட்டது. தானே, சால்சேட், பேஷின் ஆகிய பகுதிகள் 1738 போர்ச்சுகீசிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவர்கள் கொங்கண கடற்கரை பிரதேசத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் மராத்தியருடன் ஆங்கிலேயர் நட்புறவை ஏற்படுத்துவதன் மூலம் தக்கான பகுதியில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமையை பெறுறாங்க. அடுத்தது பாலாஜி பாஜிராவ் 1740 to 1761. முதலாம் பாஜிராவ் மறைவுக்கு பிறகு பாலாஜி பாஜிராவ் பேஷ்வாவாக பதவியேற்றார். நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்ட அவர் நல்ல நிர்வாகியாகவும் நிதி தொடர்பான விஷயங்களில் வல்லுநராகவும் விளங்குகிறார். நெக்ஸ்ட் கர்நாடக தாக்குதல்கள். ஓகேவா. ஆற்காடு நவாபின் மருமகன் சந்தா சாஹிப் திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றிய பிறகு தஞ்சாவூரை முற்றுகை விடப்போவதாக அச்சுறுத்துகிறார். 1739 தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய ஆட்சியாளர் ஷாகுவிடம் உதவி கோரினார். இந்த கோரிக்கைகளை ஏற்ற பேஷ்வா தனது மைத்துனர் ரகோஜி போன்ஸ்லேவை தஞ்சாவூருக்கு அனுப்புறாரு. 1740 ரகோஜி போன்ஸ்லே ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை வீழ்த்தி கொள்றார். திருச்சிராப்பள்ளி கைப்பற்றப்பட்டு சந்தா சாஹிப் சிறையில் அடைக்கப்படுறார். புந்தேல்கண்ட் மற்றும் வங்காளத்தில் நடந்த இராணுவ தாக்குதல்களில் பேஷ்வா ஈடுபட்டிருந்ததால் அடுத்து வந்த நவாப் முகமது அலி 1743 ஆற்காட்டை எளிதாக கைப்பற்றியதோடு திருச்சிராப்பள்ளியையும் திருப்பம் மீட்டுறாங்க. ஓகேங்களா. இதனால் பேஷ்வா தனது உடன்பிறவா சகோதரரான சதாசிவ ராவை கர்நாடகத்துக்கு அனுப்புறாரு. மராத்தியரின் அதிகாரம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட போதிலும் அவர்களால் திருச்சிராப்பள்ளியை மீட்கவே முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்கீர் போர். ஓகேங்களா. 1760 நடக்குது. 1748 நிஜாம் ஆசப் ஜாவின் மறைவுக்கு பிறகு வாரிசு போட்டி வெடிக்குது. நிஜாமின் மூத்த மகனுக்கு பேஷ்வா தனது ஆதரவை தெரிவிக்கிறார். சதாசிவராவ் தலைமையில் பேஷ்வா அனுப்பிய இராணுவம் 1760 நடந்த உத்கீர் போரில் எதிரிகளை வீழ்த்தியது. மராத்தியரின் இராணுவ பலத்துக்கு கடைசி கட்டமாக இருந்த வெற்றி அமைந்தது. பீஜ்பூர், அவுரங்காபாத், தௌலதாபாத், அகமது நகர், பர்கான்பூர் ஆகிய பகுதிகளை பேஷ்வாக்கள் கைப்பற்றாங்க. அடுத்தது பாருங்க, ரஜபுதனத்தை 6 தாக்குதல் முயற்சிகளுக்கு பிறகு மராத்தியர்கள் தங்கள் ஆளுகையின் கீழ் கொண்டு வராங்க. ஓகேவா. 1751 வங்காள நவாப் ஒரிசாவை கைவிட்டு மராத்தியருக்கு கப்ப கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுது. முகலாயரின் ஆட்சியை குறிவைத்து மராத்தியர்கள் செயல்பட்ட காரணத்தால் அவர்கள் 1752 தில்லியில் நுழைந்தார்கள். தில்லியை விட்டு ஆப்கானியரையும் ரோகிலாக்களையும் விரட்டி அடித்தார்கள். மராத்தியரின் உதவியோடு வைஸ்ராயாக பொறுப்பேற்ற இமாத் உல் முல்க் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் பொம்மையாய் ஆனார்கள். ஓகேங்களா. பஞ்சாபை தங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்த பிறகு ஆப்கானிஸ்தானில் துரானி சாம்ராஜ்யத்தை நிறுவிய அகமது ஷா அப்தலாலின் பிரதிநிதியை அங்கிருந்து அகற்றினார். இதனால் அகமது ஷா அப்தலியுடனான பெரிய சண்டையை தவிர்க்க இயலவில்லை. வடமேற்கில் இருந்த அதிகார மையங்களிலும் மராத்தியர் தங்கள் கூட்டாளிகளை உருவாக்க முனைந்தனர். ஆனால் மராத்தியரின் முந்தைய செயல்பாடுகளால் வடமேற்கு அவர்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டிருந்தது.
சீக்கியர், ஜாட் தலைவர்கள், முஸ்லிம்கள் ஆகியோர் மராத்தியரை நம்ப தயாராக இல்லை. 1757 நடந்த பிளாசி போரில் சிராஜ் உத்தவ்லாவுக்கு மராத்தியர் உதவவில்லை. அதனால் வங்காளத்திலிருந்தும் பெரிதாக ஏதும் உதவி கிடைக்கவில்லை. ஓகேங்களா. கர்நாடகத்திலும் மங்களத்திலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேஷ்வா எடுத்த முயற்சிகளின் விளைவாக அவர்களால் மேலும் முன்னேற முடியாமல் போனது. தில்லி மீதான பேஷ்வாவின் தேவையற்ற ஆர்வம் பல பிரதேச ஆட்சியாளர்களின் எதிர்ப்பை சமாளித்தது. 1761 அகமது ஷா அப்தலி பெரும் இன்னல்களை பானிபட் போர்க்களத்தில் உருவாக்கினார். மூன்றாவது பானிபட் போர் இப்ப நடக்குது. ஓகேங்களா. 1761 இந்திய வரலாற்றில் 1761 நடந்த மூன்றாவது பானிபட் போர் முக்கிய முடிவை கொடுத்ததாகும். இந்த போரில் மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இந்தியாவில் ஆங்கிலேய அரசு காலூன்ற வழிவகுக்குது. பார்க்கறது சூழ்நிலைகள் எப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில். பலவீனமான முகலாய அரசு வடமேற்கு எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறவிட்டது. இதனால் அப்போது ஆப்கானிஸ்தானை ஆண்ட நாதிர் ஷா போர் தொடுக்க நேரிட்டது. மீண்டும் மீண்டும் அளித்த வேண்டுகோளுக்கு பிறகு முகலாய ஆட்சியாளர்கள் முகமது ஷா ஆப்கான் நாட்டுக்கு கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தனர். இதனால் 1739 நாதிர் ஷாவின் தாக்குதல்கள் தொடங்கின. தில்லி சூறையாடப்பட்டது. கோஹினூர் வைரம், மதிப்புமிகு மயிலாசனம் ஆகியவற்றை அவர் கைப்பற்றி சென்றார். 1747 நாதிர் ஷா கொல்லப்பட்ட பிறகு அவரது இராணுவ தளபதியில் ஒருவரான அகமது ஷா அப்தாலி ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளராக மாறுறாரு. தனது நிலையை உறுதிப்படுத்திய அவர் பின்னர் இராணுவ தாக்குதல்களை தொடங்கினார். முல்தான் மற்றும் பஞ்சாபை அவருக்கு தாரை வார்க்க முகலாய மன்னர்கள் அமைதியை நிலைநிறுத்தினார்கள். பஞ்சாப் ஆளுநராக முகலாய மன்னரால் நியமிக்கப்பட்ட மீர் மன்னோ அகமது ஷா அப்தலியின் முகவர் போலவே செயல்பட முடிந்தது. மீர் மன்னுவின் மரணத்துக்கு பிறகு அவரது மனைவி தில்லி வசீர் இமாத் உல் முல்கியின் துணையோடு பஞ்சாப் ஆளுநராக மீர் முனிமை அப்தலின் ஒப்புதலின்றி நியமிக்கிறாரு. இதனால் ஆத்திரமடைந்த அப்தலி படையெடுத்து வந்து பஞ்சாபை கைப்பற்றுறாரு. மீர் முனிம் தில்லிக்கு தப்பினார். அவரை தொடர்ந்து விரட்டிய அப்தலி தில்லியை கைப்பற்றுறாரு. 1757 ஆண்டு ஜனவரி மாதம் தில்லி சூறையாடப்படுது. மதுராவும் பிருந்தாவனமும் சிதைக்கப்பட்டன. தில்லியை விட்டு வெளியேறும் முன் அப்தலி டெல்லியின் தனது பிரதிநிதியாக மீர் பக்சியை நியமனம் செய்கிறார். அவரது மகன் தைமூர் ஷா லாகூரின் அரச பிரதிநிதியாக ஆக்கப்படுறாரு. அப்தலி தில்லியில் இருந்து வெளியேறிய பிறகு மல்ஹர் ராவ், கோல்ஹர், ரகுநாத ராவ் ஆகியோரின் தலைமையின் கீழ் ஒரு தாக்குதல் நடந்தது. தில்லியில் அப்தலி நியமித்த பிரதிநிதியை அவர்கள் அகற்றினார்கள். பின்னர் தங்களுக்கு பிடித்த ஒருவரை வசீராக நியமிக்கிறாங்க. 1758 சர்கித் மற்றும் லாகூரை அவர்கள் கைப்பற்றினார்கள். ஆப்கான் படைகள் வீழ்த்தப்பட்டு தைமூர் ஷா ஆட்சியிலிருந்து அகற்றப்படுறார். 1759 அக்டோபர் மாதம் அப்தலி பஞ்சாபை மீட்கிறார். ஓகேவா. லாகூர், முல்தான், சர்கித் ஆகிய பகுதியில் இருந்து வெளியேற்ற வேண்டிய நிலைமைக்கு மராத்தியர் தள்ளப்பட்டனர். பஞ்சாபின் நிலைமையை சீராக்குவதற்காக மகாதாஜி சிந்தியாவின் சகோதரரான தத்தாஜி சிந்தியாவை பேஷ்வா அங்கு அனுப்பினார். ஆனால் 1760 நடந்த போரில் அப்தலி அவரை வீழ்த்தி கொள்றாரு. ஓகேவா. சிகந்தராவில் மல்ஹர் ராவ் கோல்ஹருக்கு தோல்வி கண்டார். அதன் பிறகு சதாசிவராவின் தலைமையில் பெரும்படையை பேஷ்வா உருவாக்கினார். ரோஹில்கண்டில் நஜீப் உத் தௌலா மற்றும் அயோத்தியில் ஷூஷா உத் தௌலா ஆகியோருடன் கூட்டணி அமைந்து அப்தலி பதிலடி கொடுக்கிறார். வடக்கு அதிகார மையங்களில் மராத்தியருக்கு கூட்டாளிகள் கிடைக்கவில்லை. அயோத்தி நவாப், சீக்கியர், ஜாட் தலைவர்கள் ஆகியோரை பகைத்து கொண்ட மராத்தியர் ரஜபுத்திரர்களின் நம்பிக்கையும் இழக்கிறாங்க. பேஷ்வாவின் இளைய புதல்வர் விஸ்வாஸ் ராவின் ஒட்டுமொத்த தலைமையின் கீழ் மராத்திய இராணுவம் இருந்தது. இந்த படைகளுக்கு சதாசிவ ராவ் உண்மையான தளபதியாக திகழ்கிறாரு. வழியில் கோல்ஹர், சந்தியா, கெய்க்வாட் ஆகியோரை இணைத்து கொண்டனர். இந்த நேரத்தில் முகலாய மன்னர் 2ஆம் ஆலம்கீர் கொல்லப்படுறாரு. அவரது இளைய மகன் 2ஆம் ஷா ஆலம் தானே முடிசூட்டு கொண்டார். இந்த படுகொலை திட்டமிடப்பட்ட வசீர் 3ஆம் ஷாஜகானுக்கு பட்டம் சூட்டினார்.
இதில் தலையிட்ட சதாசிவராவ் 3ஆம் ஷாஜஹானை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு 2ஆம் ஷா ஆலம் என்பவரை மன்னராக அறிவித்தார். அப்தலியின் படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக சதாசிவராவ் உணவு பற்றாக்குறை ஏற்படும் வரை நீண்ட காலம் அமைதி காத்தார். தட்டுப்பாடின்றி உணவு கிடைக்கக்கூடிய பசுமையான ஆற்றிடை பகுதியில் அப்தலி தனது படைகளை நிறுத்தியிருந்தார். பானிபட் போரின் விளைவுகள் என்னென்ன? 1761 ஜனவரி 14ஆம் தேதி 3வது பானிபட் போர் நடந்தது. ஓகேவா? மராத்தியரின் இராணுவமும் முற்றிலுமாக அழிந்தது. பேஷ்வாவின் மகன் விஸ்வாவராவ், சதாசிவராவ் மற்றும் எண்ணற்ற மராத்திய தளபதிகள் கொல்லப்படுறாங்க. கோல்கர் தப்பியோடுகிறாரு. சிந்தியாவின் படைகள் அவரை துரத்தின. இந்த துயர செய்தி கேட்டு பேஷ்வா அதிர்ச்சி அடைகிறாரு. இதயம் நலிவடைந்த பேஷ்வா 1761 ஜூன்ல மரணம் அடைகிறார். பானிபட்டு போருக்கு பிறகு அப்தலி 2ஆம் ஷா ஆலத்தை தில்லியின் மன்னராக அங்கீகரித்தார். ஆண்டொன்றுக்கு 4 மில்லியன் கப்பம் கிடைத்தது. முதலில் கடுமையான அதிர்ச்சியை சந்தித்த மராத்தியர் 10 ஆண்டுகளுக்குள் முகலாய மன்னர் ஷா ஆலத்தின் பாதுகாவலராக உருவாகி வடக்கே தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த முயன்றனர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பேஷ்வா 1ஆம் மாதவராவ் ஓகேவா மற்றும் அவரது வழித்தோன்றல்கள். 1761ஆம் ஆண்டு பாலாஜி பாஜிராவின் மகன் மாதவராவ் பேஷ்வாவின் இளைய சகோதரர் ரகோபாவின் ஆட்சியில் பேஷ்வாக பதவியேற்கிறார். பானிபட் போரில் இழந்த மராத்திய அதிகாரத்தை மீட்க மாதவராவ் முயற்சிக்கிறார். 1763ஆம் ஆண்டு ஹைதராபாத் நிஜாமுடன் கடும் சண்டை நடந்தது. மைசூரை ஆண்ட ஹைதர் அலிக்கு எதிராக 1765 to 1767 இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் நடத்திய தாக்குதல்கள் வெற்றி பெற்றன. எனினும் தான் இழந்த அனைத்து பகுதிகளையும் ஹைதர் அலி விரைவாக மீட்கிறார். ஆனால் மாதவராவ் 1772ஆம் ஆண்டு மீண்டும் அவற்றை மீட்கிறார். அதன் காரணமாக தர்ம சங்கடமான ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திடும் நிர்பந்தம் ஹைதர் அலிக்கு ஏற்படுது. ரோகிலாக்களை வீழ்த்தி ரஜபுத்திர அரசர்களையும் ஜாட் தலைவர்களையும் அடிமைப்படுத்தி வட இந்தியா மீதான தனது கட்டுப்பாட்டை அவர் உறுதி செய்கிறார். தப்பியோடிய மன்னரான 2ஆம் ஷா ஆலம் அலகாபாத்தில் ஆங்கிலேயரின் பாதுகாப்பில் இருக்கிறார். 1771 அவரை மராத்தியர் மீண்டும் தில்லிக்கு அழைத்து வந்தனர். கோரா, அலகாபாத் ஆகிய இடங்களை மன்னர் ஷா ஆலம் மராத்தியருக்கு தாரை வாக்கிறார். ஆனால் 1772ஆம் ஆண்டு பேஷ்வாவின் திடீர் மரணம் அவரது சிறப்புமிக்க ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. 1ஆம் மாதவராவுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் அவரது இளைய சகோதரர் நாராயண ராவ் 1772 பேஷ்வாவாக பொறுப்பேற்கிறாரு. ஆனால் அடுத்த ஆண்டே அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரது மகன் சவாய் மாதவராவ் பிறந்து 40 நாட்களே ஆன நிலையில் பேஷ்வாக முடிசூடப்படுறார். 2ஆம் மாதவராவின் மரணத்துக்கு பிறகு ரகுநாதராவின் மகன் 2ஆம் பாஜிராவ் பதவியேற்கிறாரு. அவரே கடைசி பேஷ்வா ஆவார். அடுத்து நம்ம பார்க்கறது ஆங்கிலேய மராத்திய போர்கள். ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் ஏற்பட்ட போர்கள் பத்தி பார்க்க போறோம். முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர். ஓகேவா? 1775 to 1782 நடக்குது. ஓகேங்களா? ராணா பட்னாவிஸ் ஆட்சியில் மாதவராவ் நாராயண் பேஷ்வா சிறுவனாக இருந்ததால் முன்னாள் பேஷ்வாவான 1ஆம் மாதவராவின் மாமா ரகுநாத் ராவ் அதிகாரத்தை கைப்பற்றினார். இது குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்கும் வேலையாக பார்க்க கம்பெனி நிர்வாகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஓகேங்களா? சால்செட், பேசின் ஆகிய பகுதிகளை ரகுநாத் ராவ் திரும்ப பெற பம்பாயில் இருந்த கம்பெனி நிர்வாகம் ஆதரவாக இருந்தது. மகாதாஜி சிந்தியாவும் நாக்பூரின் போன்ஸ்லேயும் ஆங்கிலேய ஆதரவாளராக ஆனதை அடுத்து மராத்தியர் சால்செட், தானே ஆகிய பகுதிகளை ஆங்கிலேயர்களுக்கு தாரை வார்க்க நேரிட்டது. சால்பை உடன்படிக்கையின்படி 1782 ரகுநாத் ராவ் கட்டாய ஓய்வு பெற வைக்கப்பட்டார். இதனை அடுத்து கம்பெனிக்கும் மராத்தியருக்கும் இடையே சுமார் 20 ஆண்டு காலத்துக்கு அமைதி நிலவியது. 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். ஓகேங்களா? 2வது ஒரு போர் நடக்குது. அது எப்பன்னா 1803 இருந்து 1806 முடியும். நானா பட்னாவிஸ் மறைவு அவரது பெரும் சொத்துக்கள் சிதற வழிவகுத்தது. ரகுநாத் ராவின் மகன் 2ஆம் பாஜிராவ் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் 2ஆம் பாஜிராவுக்கு ஆங்கிலேயரின் உதவியை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்த வெல்லெஸ்லி பிரபு பேஷ்வா மீது துணைப்படை திட்டத்தை திணிக்கிறார். 1802 பேசின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 26 லட்சம் வருமானம் ஈட்டக்கூடிய நிலப்பகுதி கொடுக்கப்பட வேண்டும்.
முன்னணியில் இருந்த மராத்திய அரசுகள் பல இந்த மோசமான ஒப்பந்தத்தை ஒதுக்கி தள்ளின. அதனால் இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் மூண்டது. மராத்திய கடும் எதிர்ப்பை காட்டிய போதிலும் மராத்திய தலைவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டனர். துணைப்படை திட்டம் ஏற்கப்பட்டது. ஓகேவா, துணைப்படை திட்டம் ஏற்கப்பட்டது. ஆங்கிலேயருக்கு தோஆப், அகமது நகர், ரோச் மலைப்பகுதிகள் ஆகிய முழுமையாக கிடைத்தன. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் திரும்பவும் நடக்குது. மூணாவது ஒரு போர் நடக்குது. 1817 1818 ஒரு வருடம். பரோடாவின் ஆட்சியாளர் முதன்மை அமைச்சர் கங்காதர் சாஸ்திரி பேஷ்வாவின் விருப்பத்துக்கு உகந்த திரம்பக்ஜியால் கொல்லப்பட்டதை அடுத்து பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேயருக்கு எதிராக மாறுறார். பூனேயில் வசித்த மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டோவின் வற்புறுத்தலில் திரிம்பக்ஜி சிறையில் அடைக்கப்படுறார். எனினும் பேஷ்வாவின் உதவியோடு கொலையாளி சிறையில் இருந்து தப்பி விடுறாரு. மராத்திய கூட்டமைப்பை உருவாக்க ஆங்கிலேயருக்கு எதிராக சிந்தியா, போன்ஸ்லே, கோல்ஹர் ஆகியோருடன் சதி திட்டம் தீட்டியதாக பேஷ்வா மீது குற்றம் சுமத்தப்பட்டது. எனவே 1817 ஆண்டு பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஆட்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தியிருக்காங்க. ஓகேவா, அதன்படி மராத்திய கூட்டமைப்பின் தலைமையில் இருந்து பேஷ்வா பதவி விலகிறாரு. கொங்கண பகுதியை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கியதோடு கெய்க்வாரின் சுதந்திரம் அங்கீகரிக்கப்பட்டது. அதான் பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா, தனக்கு நேர்ந்த அவமானத்தை பாஜிராவால் ஏற்க முடியவில்லை. எனவே பிண்டாரிகளை அடக்குவதில் தீவிரமாக ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டிருந்த வேளையில் பூனா அரச குடியிருப்பை இரண்டாம் பாஜிராவ் தீயிட்டு கொளுத்திடுறார். பூனாவுக்கு உடனடியாக விரைந்த ஜெனரல் ஸ்மித் அதனை கைப்பற்றுறார். சதாராவுக்கு பேஷ்வா தப்பியோடைய நிலையில் அதனையும் ஜெனரல் ஸ்மித் கைப்பற்றார். ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பாஜிராவ் ஓடிக்கொண்டே இருந்தார். அவரது படைகளை அஸ்தா, கிர்கி, கோர்கான் ஆகிய பகுதிகளில் ஜெனரல் ஸ்மித் வீழ்த்துறாரு. 1818 ஆண்டு பாஜிராவ் எல்பின்ஸ்டனிடம் சரணடைகிறார். மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போரின் விளைவுகள். ஓகேவா, பேஷ்வா முறையை ரத்து செய்த ஆங்கிலேயர்கள் அனைத்து பேஷ்வா பகுதிகளையும் இணைத்துக் கொண்டனர். உரிமைப்படி ஜாகீர்களை கொண்டிருந்தவர்களின் நிலம் அவர்களுக்கே வழங்கப்பட்டது. இரண்டாம் பாஜிராவ் 1851 மரணமடையும் வரை வருடாந்திர ஓய்வூதியத்தின் கீழ் சிறை கைதியாகவே விளங்கினார். சிவாஜியின் வழித்தோன்றலான பிரதாப் சிங் சதாராவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய அரசாங்கத்திற்கு அரசராக உருவாக்கப்பட்டார். முதலாம் பாஜிராவால் உருவாக்கப்பட்ட போன்ஸ்லே, கோல்ஹர், சிந்தியா ஆகியோரின் பகுதிகளை உள்ளடக்கிய மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. பூனாவின் அரச பிரதிநிதியாக இருந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டோன் பம்பாய் ஆளுநராக ஆனார். அடுத்து நம்ம பார்க்கறது பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது. ஓகேவா, 1814 1818 முடியும் பேஷ்வாக்கள் கீழே தான் மராத்திய நிர்வாகம் இருந்தது. பேஷ்வா என்பவர் சிவாஜியின் அஷ்ட பிரதான கட்டமைப்பில் ஒருவர். ஓகேங்களா, இது வாரிசு முறையில் மரபு வழியாக கிடைப்பது அல்ல. அரசின் அதிகாரமும் பெருமையும் குறைந்த நிலையில் பேஷ்வாக்கள் முக்கியத்துவம் பெற்றனர். பாலாஜி விஸ்வநாதின் புத்தி கூர்மை பேஷ்வாவின் பதவியை சிறப்புமிக்கதாகவும் மரபுவழி சார்ந்ததாகவும் மாறுது. அரசின் அதிகாரங்களை பயன்படுத்தி முழு நிர்வாகத்தையும் பேஷ்வாக்கள் கட்டுப்படுத்தினார்கள். அரசின் மத தலைமையையும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டனர். மத்திய தலைமைச் செயலகம். மராத்திய நிர்வாகத்தின் மையம் பூனாவில் இருந்த பேஷ்வா தலைமைச் செயலகமாகும். அனைத்து மாவட்டங்களின் வரவு செலவுகளையும் இந்த மையம் கவனித்துக் கொண்டது. கிராமம் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் சமர்ப்பித்த கணக்குகளையும் அது ஆராய்ந்தது. அனைத்து நிலைகளை சேர்ந்த அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் உரிமைகள், சிவில், இராணுவம் மற்றும் மத தலைவர்களின் வரவு செலவுகளும் கையாளப்பட்டன. அனைத்து வருவாய்கள், அனைத்து மானியங்கள், ஆளுகையின் கீழ் இருந்த வெளிநாட்டு பகுதிகளிலிருந்து வசூலிக்கப்பட்ட தொகை அனைத்தும் தினசரி பதிவேட்டில் பராமரிக்கப்பட்டன. அடுத்து மாகாணங்கள். பேஷ்வாக்களின் கீழ் மாகாணங்கள் பல்வேறு அளவுகளில் இருந்தன. பெரிய மாகாணங்கள் சர் சுபாஸ்தார்கள் என்று அழைக்கப்பட்ட மாகாண ஆளுநர்களின் கீழ் இருந்தன. மாகாணங்களின் கீழ் இருந்த மண்டலங்கள் சுபாக்கள் மற்றும் பிராந்துகள் என்று அழைக்கப்பட்டன.
மம்லத்தார், காமா விஸ்தார் ஆகியோர் மாவட்டங்களின் பேஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கினார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தின் நிர்வாகமும் அவர்களின் பொறுப்பில் இருந்தது. தேஷ்முக், தேஷ்பாண்டே ஆகியோர் மாவட்ட அளவில் கணக்குகளை கவனித்துக் கொண்ட அதிகாரிகளாகவும், மம்லத்தார்கள், காம விஸ்தார்கள் ஆகியோரின் நடவடிக்கைகளை கண்காணிப்பாளர்களாகவும் விளங்கினார்கள். கணக்குகளை சரிவர கண்காணிக்கும் நடைமுறை செயல்பாட்டில் இருந்தது. அடுத்து பாருங்க, பொதுப்பணம் தவறாக கையாளப்படுவதை தடுக்கும் வகையில் மராத்திய அரசு பெரும் தொகையை ரசத் என்ற பெயரில் முன்பணமாக மல்லத்தார்கள் மற்றும் இதர அதிகாரிகளிடமிருந்து வசூலித்தது. மாவட்டத்தில் முதன்முறையாக நியமனம் பெற்றவுடன் இது வசூலிக்கப்பட்டது. இரண்டாவது பாஜிராவின் காலகட்டத்தில் இந்த அலுவலகங்கள் ஏலத்துக்கு விடப்பட்டன. எழுத்தர்களுக்கும் இதர அடிநிலை ஊழியர்களுக்கும் ஆண்டில் 10 அல்லது 11 மாதங்கள் ஊதியம் வழங்கப்பட்டன. அடுத்து கிராம நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா, நிர்வாகத்தின் அடிப்படை பிரிவாக கிராமம் திகழ்ந்தது. அது தன்னிறைவும் சுயசார்பும் உடையதாக இருந்தது. பட்டேல் தலைமை நிர்வாகியாக விளங்கினார். பட்டேல் அப்படிங்கிறவர் தலைமை நிர்வாகியாக விளங்கினார். அவர் அரசின் வருவாயை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை ஏற்றிருந்தார். அவருக்கு அரசு ஊதியம் தரவில்லை. அவருக்கு அரசு ஊதியம் தரவில்லை. ஆனால் அவரது பதவி மரபு வழி சார்ந்ததாக இருந்தது. ஓகேங்களா. பட்டேலுக்கு உதவியாக குல்கர்னி அல்லது கணக்காளர் மற்றும் ஆவண காப்பாளர் இருந்தார். மத சடங்குகளை நடத்த வேண்டிய மரபு வழியாக வந்த கிராம சேவகர்களாக அவர்கள் விளங்கினார்கள். தச்சர், கொல்லர் மற்றும் இதர கிராம தொழில் சார்ந்தவர்கள் கட்டாய வேலையை செய்தனர். நகர நிர்வாகம் எப்படி இருந்தது? நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி கொத்துவால் என்று அழைக்கப்பட்டனர். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, விலைவாசியை கட்டுப்பாட்டில் வைப்பது, சிவில் வழக்குகளை தீர்த்து வைப்பது, மாதாந்திர கணக்குகளை அரசுக்கு அனுப்புவது ஆகியது அவங்களது முக்கிய பணியா இருந்திருக்கு. ஓகேங்களா. நகர காவல்துறையின் தலைவராகவும் நீதிபதியாகவும் அவர்கள் செயல்பட்டார்கள். நெக்ஸ்ட் பார்க்க போறது வருவாய் ஆதாரங்கள். என்னென்ன மூலமா அவங்களுக்கு வருமானம் கிடைச்சது? நில வருவாய் தான் முக்கிய வருவாயாக இருந்தது. சிவாஜியின் ஆட்சியில் பின்பற்றப்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் நடைமுறையை பேஷ்வாக்கள் கைவிட்டனர். ஓகேங்களா. நில வரியை வசூலிக்க குத்தகை நடைமுறையை பின்பற்றினார்கள். அரசுக்கு ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை என்ற வகையில் நிலம் வழங்கப்பட்டிருந்தது. நிலத்தின் உற்பத்தி திறன் சார்ந்து வரிகள் நிர்ணயம் செய்யப்பட்டன. காடுகளிலிருந்து வருவாய் கிடைத்தது. கட்டணத்தின் பேரில் மரங்களை வெட்டுவதற்கும் மேய்ச்சல் வெளிகளை பயன்படுத்தவும் உரிமங்கள் வழங்கப்பட்டன. புல், மூங்கில், எரிபொருள், தேன் போன்ற பொருட்களை விற்பதன் மூலமும் வருவாய் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. சரியான புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கவனத்துடன் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. பயிர் வகைகள், நீர்ப்பாசன வசதிகள், நிலத்தின் உற்பத்தி திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் நிலம் 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. கிராமத்தினர் பூர்வக்குடிகளாக இருந்தனர். அவர்களின் வசம் காடுகள் இருந்தன. அவர்களிடமிருந்து நிலத்தை பிரிப்பது முடியாத செயல். ஓகேங்களா. உயர் நிர்வாகத்திடம் அவர்களின் உரிமைகளை எடுத்துரைக்க பட்டேல் மூலமாக மட்டுமே முடிந்தது. சவுத் மற்றும் சத்தேஷ்முகி ஆகிய இதர வருவாய் ஆதாரங்களாக விளங்கின. சவுத் என்பது கீழ்கண்ட வகையில் பிரிக்கப்பட்டிருந்தது. சவுத்னா என்ன அப்படின்னா, ஆட்சியாளர்களுக்கு 25% கொடுத்துடணும். மராத்திய அதிகாரிகள் மற்றும் படைகளை பராமரிப்பதற்காக இராணுவ தளபதிகளுக்கு 66% கொடுக்கணும். பிறப்பில் பிராமணராகவும் தலைவராகவும் உள்ள பண்டிட் சச்சிவுக்கு 6% கொடுக்கணும். வரி வசூல் செய்வோருக்கு 3%. ஓகேங்களா. சுங்கம், கடல் வரி, வனப்பொருட்களின் விற்பனை ஆகியவற்றின் மூலமாகவும் வருவாய் கிடைத்தது. அரசுக்கு காப்புரிமை தொகை செலுத்தி அதற்கான உரிமத்தை பெற்ற பிறகு பொற்கொள்ளர் நாணயங்களை உருவாக்கி தந்தனர். ஒரு குறிப்பிட்ட தரநிலையை பராமரித்தனர். தரநிலை பின்பற்றப்படுவதில் முறைகேடுகள் இருந்ததால் அனைத்து தனியார் நாணய தொழிற்சாலைகளும் 1760 மூடப்பட்டு ஒரே ஒரு மத்திய நாணய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. வேறு வரிகளும் வசூலிக்கப்பட்டன. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேஷ்முக்கு தேஷ்பாண்டே வைத்திருந்த நிலத்தின் மீதான வரி, அடுத்து கிராம மகர்கள் வைத்திருந்த நிலத்தின் மீதான வரி, கிணற்று பாசன வசதி கொண்ட நிலத்தின் மீதான வரி. ஓகேங்களா. பிராமணர்கள் மற்றும் கிராம அதிகாரிகள் தவிர்த்து மற்றவரிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வீட்டு வரி, எடைக்கற்கள் மற்றும் அளவைகளை சோதிப்பதற்கான வருடாந்திர கட்டணம், விதவைகள் மறுமணத்திற்கான வரி. ஓகேவா. விதவை மறுமணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வரி கட்டணும். செம்மறி ஆடு, எருமை மாடு மீதான வரி, மேய்ச்சல் நில வரி. ஓகேங்களா. நதிக்கரையோரங்களில் பூசணி விவசாயத்திற்கான வரி, வாரிசு உரிமை வரி, குதிரைகளை விற்பதற்கான வரி மற்றும் பல. ஓகேங்களா.
மராத்திய அரசு நிதி சிக்கலில் இருந்தபோது அனைத்து நில உடைமையாளர்களுக்கும் வரி விதித்தது. வரி செலுத்துவோரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமமான வரியாக உர்ஜா பட்டி அல்லது தஸ்தி பட்டி வசூலிக்கப்பட்டது. நீதி பரிபாலனமும் வருவாயை ஈட்டி தந்தது. பண பத்திரங்களின் மீது 25% கட்டணம் வசூலிக்கப்பட்டது. தகாத உறவில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அல்லது சந்தேகத்திற்குட்பட்ட நபர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டது. சொந்த பயன்பாட்டுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீதான தீர்வையிலிருந்து பிராமணர்களுக்கு வரி விலக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து காவல்துறை கட்டமைப்பு எப்படி இருந்தது? மகர்கள் காவலர்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் குற்றங்கள் அதிகரித்த போது ஆயுதங்களை பயன்படுத்தி குற்றங்களை கட்டுப்படுத்த காலாட்படையை அரசு அனுப்பியது. ஆயுதப்படைகளை பராமரிப்பதற்காக செலவுகளை மேற்கொள்வதற்காக குடியிருப்பு வாசிகளுக்கு கூடுதலாக வீட்டு வரி விதிக்கப்பட்டது. குற்றவாளிகளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்வதற்காக கூடுதலாக காவல்துறை அதிகாரிகளை 2ஆம் பாஜிராவ் நியமனம் செய்தார். நகர பகுதிகளில் கொத்தவாடுக்கு நீதி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. விலைகளை கண்காணிப்பது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சிவில் வழக்குகளை விசாரிப்பது, அரசுக்கு தொழிலாளர்களை வழங்குவது, காவல்துறை கண்காணிப்பாளர் அல்லது நகர்காவுக்கு தங்களது பணிகளை மேற்கொள்ள கட்டணங்களை விதிப்பது ஆகியன கொத்தவாடின் கூடுதல் பணிகளாகும். அடுத்து நீதித்துறை எப்படி இருந்தது அப்படின்னா, நீதித்துறை முறைப்படுத்தப்பட்டதாக இல்லை. முறைப்படுத்திய சட்டம் எதுவும் இல்லை. பின்பற்றப்பட வேண்டிய சட்ட வழிமுறைகளும் இல்லை. சமரச பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை தரப்பட்டது. அது தவறினால் அந்த வழக்கு கிராமத்தின் பட்டேல் மற்றும் நகரங்களில் முன்னணி வர்த்தகர்கள் அடங்கிய பஞ்சாயத்தின் முடிவுக்கு விடப்பட்டது. பஞ்சாயத்து என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும். மறு விசாரணையும் நடந்தது. மம்லத்தாரின் மேல்முறையீடுகள் செய்யப்பட்டன. கிரிமினல் வழக்குகள் நீதித்துறை அதிகாரிகளின் படிநிலை இருந்தது. அடுத்து பாருங்க, ராஜா சத்ரபதி ஓகேவா தலைமை பொறுப்பிலும் அவர்களுக்கு கீழ் பேஷ்வா, துணை சபாதார், பட்டேல், மம்லதார் ஆகியோர் இருந்தனர். சாட்டையால் அடிப்பது, துன்புறுத்தப்படுவது ஆகியவற்றை பயன்படுத்தி குற்றம் ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணுவ அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய ராணுவ அமைப்பு முகலாய ராணுவ அமைப்பை போன்று அமைக்கப்பட்டது. ஆட்சேர்ப்பு, ஊதியம் வழங்குவது, படை வீரர்களின் குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவது, குதிரை படைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஆகியன முகலாய ராணுவ அமைப்பை போன்று இருந்தது. சிவாஜி பின்பற்றிய ராணுவ அமைப்பின் முக்கிய அம்சங்களை பேஷ்வாக்கள் பின்பற்றவில்லை. ஓகேங்களா? மராத்திய பகுதியிலிருந்து சிவாஜி படை வீரர்களை தேர்ந்தெடுத்தார். ஆனால் பேஷ்வாக்கள் நாட்டின் அனைத்து பகுதியிலிருந்தும் அனைத்து வகுப்பினர்களிடமிருந்தும் படை வீரர்களை சேர்த்திருக்காங்க. அராபியர், அபிசியர், ரஜபுத்திரர், சீக்கியர் ஆகியோர் பேஷ்வாவின் இராணுவத்தில் இடம்பெற்றிருந்தனர். பேஷ்வாக்களின் இராணுவத்தில் பழமையான தலைவர்களின் படை வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். எதிரி தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அந்த பகுதியிலேயே இருந்ததால் அதிக அளவில் உட்குழப்பங்கள் இருந்தன. இதனால் மராத்திய அரசின் மக்களிடையேயான இறையாண்மை பாதிக்கப்பட்டது. அடுத்தது குதிரைப்படை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். மராத்திய இராணுவத்தின் முக்கிய பலமாக குதிரைப்படை இயல்பாகவே அமைந்தது. ஒவ்வொரு ஜாகிர்தாரும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குதிரைப்படை வீரர்களை பொது சேர்க்கைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் வைத்திருந்த குதிரைகளின் தரத்தை வைத்து 3 வகையாக அவர்கள் பிரிக்கப்பட்டனர். காலாட்படையும் ஆயுதப்படையும் எப்படி இருந்தது? குதிரைப்படையில் சேவை புரிய மராத்தியர் அதிக ஆர்வம் காட்டினார்கள். எனவே காலாட்படைக்கு நாட்டின் இதர பகுதியிலிருந்து ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது. மராத்திய வீரர்களுடன் ஒப்பிடுகையில் மராத்திய காலாட்படையில் இருந்த அராபியர், ரோகிலாக்கள், சீக்கியர், சிந்தியர்கள் ஆகியோருக்கு அதிக ஊதியம் வழங்கப்பட்டது. மராத்திய ஆயுதப்படையில் பெரிதும் போர்ச்சுகீசியரும் இந்திய கிறிஸ்தவர்களும் இடம்பெற்றிருந்தனர். பிறகு ஆங்கிலேயர்களும் இடம்பெற்றனர். அடுத்தது கடற்படை. மராத்திய துறைமுகங்களை பாதுகாக்கும் பொருட்டு மராத்திய கடற்படை உருவாக்கப்பட்டது. கடற்கொள்ளைகளை கட்டுப்படுத்துவது, கப்பல் போக்குவரத்தில் சுங்க வரிகளை வசூலிப்பது ஆகியவையும் மேற்கொள்ளப்பட்டன. பாலாஜி விஸ்வநாத் கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டினார். கப்பல் கட்டவும் சீர் செய்யவும் வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் மராத்தியரின் ஆட்சி நிறுவப்படுவதற்கான சூழ்நிலைகள். கிருஷ்ணதேவராயர் தனது ஆட்சி காலத்தில்
நயன்காரா அமைப்பை உருவாக்குறாரு. இதன்படி தமிழகம், செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை என 3 பெரிய நயன்காராங்களாக பிரிக்கப்பட்டன. இந்த புதிய முறைப்படி துணைத் தலைவர்கள் பாளையக்காரர்களாக நியமிக்கப்பட்டனர். பாளையங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. சோழ சாம்ராஜ்யத்தின் பகுதியாக முதலில் இருந்த தஞ்சாவூர் பிறகு பாண்டிய அரசின் பகுதியாக உருவானது. ஓகேங்களா? பின்னர் இது மதுரை சுல்தானியத்தின் பகுதியாக உருவெடுத்தது. கடைசியில் நாயக்கர் கைகளுக்கு சென்றது. மதுரை நாயக்கர் மற்றும் தஞ்சாவூர் நாயக்கர்களிடையே நிலவிய பகை கடைசியில் 1673 தஞ்சாவூரில் நாயக்க ஆட்சியை முடிவுறச் செய்தது. தஞ்சாவூரில் 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை அரசராக அறிவித்தார். இவ்வாறாக மராத்தியர் ஆட்சி தஞ்சாவூரிலும் துவங்கியது. கர்நாடகத்தின் மீது 1677 படையெடுத்த சிவாஜி வெங்கோஜியை அகற்றிவிட்டு தனது ஒன்றுவிட்ட சகோதரர் சந்தாஜியை அப்பதவியில் அமர்த்தினார். ஆனால் வெங்கோஜி மீண்டும் தஞ்சாவூரை கைப்பற்றாரு. அவரது மறைவுக்கு பிறகு அவரது மகன் சாஜி தஞ்சாவூரை ஆள்றார். சாஜிக்கு வாரிசு இல்லாததால் அவரது சகோதரர் முதலாம் சரபோஜி அடுத்த ஆட்சியாளராக அமர்ந்தார். 1712 முதல் 1728 வரை 16 ஆண்டுகளுக்கு அவர் ஆட்சியில் இருக்கிறார். அவருக்கு பிறகு துக்கோஜி ஆட்சி கட்டிலில் அமர்றார். அவரை தொடர்ந்து 1739 முதல் 1763 வரை பிரதாப் சிங் ஆட்சி புரிகிறாரு. பின்னர் அவரது மகன் துல்லாஜி 1787 ஆட்சியில் அமர்ந்தார். அந்த ஆண்டில் 10 வயதான 2வது சரபோஜி அரியணை ஏறினார். ஓகேவா? துல்ஜாஜியின் சகோதரர் அமர் சிங் ஆட்சியை நிர்வகித்தார். இந்த வாரிசு அரசியலை எதிர்த்த ஆங்கிலேயர் 2வது சரபோஜியின் மீது ஒப்பந்தம் ஒன்றை திணித்தனர். அதன் அடிப்படையில் 2ஆம் சரபோஜி தனது அரசு நிர்வாகத்தை ஆங்கிலேயர் வசம் ஒப்படைக்க நேரிட்டது. 2ஆம் சரபோஜி தஞ்சாவூரை ஆண்ட மராத்தியரின் போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர் ஆவார். 2ஆம் சரபோஜி மன்னர் மிக சிறந்த ஆட்சியாளர் ஆவார். ஜெர்மானிய சமய பரப்பாளர் பீரிக்கிர் ஸ்வாஸ்டரிடம் கல்வி பயின்றவர். பல ஐரோப்பிய மொழிகளில் புலர் பெற்றிருந்தார். அவரது நூலகத்தில் கல்வி, புலத்தில் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளுக்குமான புத்தகங்களும் இருந்தன. அவரது நவீனமயமாக்கும் இரு திட்டங்களும் மராத்தி, சமஸ்கிருத மொழிகளுக்கான அச்சகம் ஏற்படுத்துதலும், ஆங்கிலம், வட்டார மொழிகளில் கல்வியை இலவசமாக கற்றுக் கொடுக்க நவீன பொது பள்ளிக்கூடங்களும் அமைத்தலும் அடங்கும். சரஸ்வதி மகால் நூலகத்தின் விரிவாக்கத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. ஒரு அச்சகத்தை நிறுவுவது சரபோஜியின் நவீன திட்டத்தில் ஒன்றாக இருந்தது. ஓகேங்களா? சரஸ்வதி மகால் நூலகத்தை மேம்படுத்துவதும் அவரது திட்டங்களில் ஒன்று. ஓகேங்களா? அவரது அரசவை மூலம் நவீன பொது பள்ளிகளை நிறுவி ஆங்கிலம் மற்றும் பிரதேச மொழிகளில் பாடங்கள் இலவசமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவரது அதிநவீன திட்டமாக இருந்தது. அவர் காலத்தில் வாழ்ந்த தரங்கம்பாடி சமய பரப்புரை குழுவை சேர்ந்த அறிஞர் C.S. ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக மன்னர் சரபோஜி கருதினார். ஜான் கல்வித்துறையில் புதிய பரிசோதனைகளையும் சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டார். பாடத்திட்டம் மற்றும் கல்வி பயிற்றும் முறைகளில் அவர் நவீன முறைகளையும் மாணவர்களுக்கு உறைவிடப்பள்ளி முறையையும் அறிமுகம் செய்தார். 1812 ஆங்கிலேய காலனி அரசுக்கு அவர் சமர்ப்பித்த முக்கிய திட்டத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இந்திய மாணவர்களுக்கு இலவச பள்ளிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிறிஸ்தவர் அல்லாத மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி கிடைக்காத சூழல் நிலவிய காலகட்டம் அதுவாகும். சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ 1820 ஆண்டில் தொடக்க பொது பள்ளிகளுக்கான ஒரு திட்டத்தை யோசனையாக கூறுறாரு. ஆனால் கம்பெனி அரசு 1841 ஆண்டு வரை நவீன பள்ளிகளை உள்ளூர் குழந்தைகளுக்காக சென்னையில் ஏற்படுத்த தேவையில்லை. ஓகேவா? இதற்கு மாறாக ஜெர்மானிய சமய பரப்பு குழு ஆங்கில வழி மற்றும் வட்டார மொழி பள்ளி கல்விகள் பலவற்றை தெற்கு மாகாணங்களில் 1707 ஆண்டு முதல் நடத்தியுள்ளனர். 2ஆம் சரபோஜி சமயப்பரப்பு குழு மற்றும் காலனி அரசுக்கு முன்னோடியாக 1803 ஆண்டிலேயே தஞ்சாவூரில் கிறிஸ்தவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொதுப்பள்ளிகளை நிறுவினார். உயர்கல்வி நிறுவனங்களை இந்திய அரசர்கள் நடத்திய போதிலும் அவர்கள் தொடக்க பள்ளிகளை நடத்தியதில்லை என்பது குறிப்பிடத்தகுந்தது.
ஆதரவற்றவர்கள் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு தஞ்சாவூர் மற்றும் இதர அண்டை இடங்களில் இலவச தொடக்க மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளை நிறுவி நிர்வகித்தது மன்னர் சரபோஜியின் மிக முக்கிய முன்முயற்சியாகும். அனைத்து நிலைகளிலான பள்ளிகள், நன்கொடை பள்ளிகள், கல்லூரிகள், சமஸ்கிருத உயர் கல்விக்கான பாடசாலைகள் ஆகியன அவற்றின் அடங்கும். அரசவை மேன்மக்கள், வேத அறிஞர்கள், ஆதரவற்றோர், ஏழைகள் ஆக அனைவரும் இந்த பள்ளிகளில் சேவை புரிந்தனர். புதிய அல்லது நவீன கல்வி முறைக்காக நவ வித்யா ஓகேவா முறையை அரசவை நடத்திய இந்த பள்ளிகளில் அறிமுகம் செய்தது மற்றொரு முக்கிய முன்முயற்சியாகும். 1803 ஆண்டில் நிறுவப்பட்ட முக்தாம்பாள் சத்திரம் அரசரின் விருப்பமான அன்ன சத்திரமாகும். அங்கு 1822 ஆண்டில் 2 வகுப்பறைகளில் காலையும் மாலையும் 15 ஆசிரியர்கள் பல்வேறு சமூகத்தை சேர்ந்த மொத்தம் 464 மாணவர்களுக்கு கற்பித்தனர். மத பரப்பாளர்கள் கண்ணந்தன்குடியில் நடத்திய ஏழை கிறிஸ்தவ மாணவர்களுக்கான பள்ளியையும் சரபோஜி ஆதரித்தார். அவரது வள்ளல் தன்மைக்கு சான்றாக ஆதரவற்றோருக்கான பள்ளி விளங்கியது. மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மஹால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை சரபோஜி நிறுவினார். நோயாளிகளின் ஆவணங்களை பராமரிக்கும் முறையும் அறிமுகம் செய்யப்பட்டது. நவீன மருத்துவர்கள், ஆயுர்வேதம், யுனானி, சித்த மருத்துவம் ஆகியவற்றின் மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கான மருந்துகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டன. 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தையும் சரபோஜி மன்னர் உருவாக்கினார். பிரத்யேகமான கை ஓவியங்கள் மூலமாக முக்கிய மூலிகைகள் பற்றிய தகவல்களை சரபோஜி பட்டியலிட்டு பாதுகாத்திருக்கார். நவீன கல்வி முறை தொடர்பான சரபோஜியின் புதிய முன்முயற்சிகள் தஞ்சாவூர் மேன்மக்களுக்கு அப்போதைய காலனி ஆதிக்க சமூக மற்றும் பொருளாதார முறைமைக்குள் நுழையவும் பயன்பெறவும் வழி செய்தன. அரசவை அதிகாரிகள் பெரும்பாலும் பிராமணர்களுக்கு ஐரோப்பிய பயன்பாட்டு அறிவு, தொழில்நுட்பங்கள், கலைகள் ஆகியவற்றில் பயிற்சி கிடைத்தது. அவர்கள் காலனி கால நவீனத்துவத்தின் முன்னணி முகவர்களாக மாறினார்கள். ஆங்கில கல்வி கற்ற துபாஷிகள், எழுத்தர்கள் ஐரோப்பிய மற்றும் இந்திய அரசவைக்குள் இடையே மத்தியஸ்தம் செய்து இந்து மற்றும் கிறிஸ்தவ மொழி பெயர்ப்பாளர்கள் பல பொறுப்புகளை ஏற்க முடிந்தது. சரபோஜி அரசவையில் 2 பண்டிதர்கள் கிழக்கிந்திய கம்பெனி நடத்திய புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில் மொழிபெயர்ப்பு மற்றும் அச்சு கலாச்சாரத்தின் தலைவர்களாக திகழ்ந்தனர். சரபோஜி, ஜான் ஆகியோரின் வாழ்வியல் திட்டங்கள் காலனியாதிக்கத்தின் தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களின் வரலாற்றில் தனிநபர்களுக்கும் டேனிய தமிழ் மீன்பிடி கிராமங்களை போன்ற இடங்களும் மராத்திய தமிழ் இளவரசர்கள் ஆட்சி பகுதியும் வகித்த பாத்திரத்தை படம் பிடித்து காட்டுகின்றன. பாரம்பரிய இந்திய கலைகளான நடனம் மற்றும் இசையை ஆதரிப்பதில் பெரும் கொடையாளராக சரபோஜி விளங்கினார். குமார சம்பவ சம்பு ஓகேவா தேவேந்திர குரவஞ்சி, முத்தரா கன்ஷியா ஆகிய புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். கர்நாடக இசையில் மேற்கிந்திய இசை கருவிகளான கிளாரினட், வயலின் ஆகிய கருவிகளை அவர் அறிமுகம் செய்தார். தஞ்சாவூர் ஓவியத்தை பிரபலப்படுத்தும் பணிகளை அவர் செய்தார். ஓவியம் வரைதல், தோட்டமிடுவது, நாணயங்களை சேகரிப்பது, தற்காப்பு கலைகள், ரத போட்டிகள், வேட்டை, எருது சண்டை ஆகியவற்றை பிரபலப்படுத்துவதிலும் சரபோஜி ஆர்வம் கொண்டிருந்தார். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அவர் அமைச்சிருக்கார். 1832 மார்ச் 7 ஏறக்குறைய 40 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு சரபோஜி மரணம் அடைஞ்சிறாரு. அவரது அரசு சார்ந்த அனைத்து பகுதிகளிலும் அவரது மறைவு குறித்து துக்கம் அனுசரிக்கப்பட்டது. அவரது இறுதி யாத்திரையில் 90,000 பேருக்கும் அதிகமான கலந்து கொண்டனர். அவரது இறுதி ஊர்வலத்தில் சமய பரப்பாளரான அருட்தந்தை பிஷப் ஷிஃபர் இவ்வாறு கூறினார். ஓகேங்களா, இந்த கிளாஸோட மராத்தியர்கள் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.